ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு CODEXTAMIL. இந்த வீடியோவில் நம்ம பேஷ் ஸ்கிரிப்டிங்கோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் போன பாட்டில் சொன்ன மாதிரி பிங் டெஸ்ட் பார்த்துருப்போம். பிங் டெஸ்ட்னால் நம்ம ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. அந்த ஐபி அட்ரஸோட லேட்டன்சி, அதோட ஸ்பீடு, இது எல்லாத்தையும் செக் பண்ணோம். இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஷ் ஸ்கிரிப்டுக்கு போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டுடலாம். bin/bash இது கீழே இப்போ இந்த எக்கோவில் என்டர் டார்கெட் ஐபி அப்படின்னு போடலாம். என்டர் ஐபி. நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த லைனில் பிங் பிஐஎன்ஜி -c. இப்போ நீங்கள் எத்தனை பேக்கெட் அனுப்பணுமோ அத்தனை பேக்கெட்ஸ் போடணும். இப்போ நான் 4 பேக்கெட் மட்டும் தான் போடுறேன். பேக்கெட்ஸ்னால் நீங்கள் எத்தனை டைம்ஸ் அதுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பி அது ரிப்ளை பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே டைப் பண்ணியிருக்க இந்த 2 எக்கோவுமே சும்மா ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வேணும்னா டைப் பண்ணிக்கோங்க, எல்லாம் வேணாம். இப்போ நம்ம பேஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன கேட்குன்னா, என்டர் டார்கெட் ஐபின்னு கேட்கும். அதை ரீடுன்ற வேரியபிளில் ஐபின்ற வேரியபிளில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கும். அடுத்து ரன்னிங் பிங் டெஸ்ட் இதாகும். அடுத்து இந்த பிங் கமாண்டு இதாகும். அது பிங் டெஸ்ட் முடிஞ்சோன்னா பிங் டெஸ்ட் கம்ப்ளீட்டடுன்றது வந்துடும். இப்போ டார்கெட் ஐபி கேட்குது. நம்ம இன்னொரு இதில் போய்ட்டு என்னோடய ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்க்குறோம். சப்போஸ் உங்களுக்கு உங்களோட ஐபி அட்ரஸை யூஸ் பண்ண தேவையில்லைன்னா, நீங்கள் வைஃபை அனலைசர்னு ஒரு ஆப் இருக்குது, ஓகேவா? அந்த ஆப்பில் உங்களோட வைஃபை ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்க ஏதோ ஒரு டிவைஸ் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் அதை தான் செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று ரவுட்டர் ஆடுது, இன்னொன்று என் டிவைஸ் இருக்குது, மற்றதெல்லாம் நிறைய டிவைஸ் இருக்கா. இப்போ இதில் நான் 192.168.1.7 இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் 4 பேக்கெட் அனுப்புவோம். இந்த 4 பேக்கெட்டுக்கும் லேட்டன்சி நம்மளுக்கு கிடச்சிச்சு. பார்த்திங்கன்னா 0% பேக்கெட் லாஸ் இருக்குது. 4 பேக்கெட் ரிசீவ் ஆகிடுச்சு. 4 பேக்கெட் நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம். இப்போ அதே திரும்ப நீங்கள் நானும் ஓப்பன் பண்ணி அந்த 4 பேக்கெட்டை நீங்கள் 10 பேக்கெட்டாகவும் மாற்றலாம், 100 பேக்கெட்டாகவும் மாற்றலாம். இதை கண்டினியூஸாக நீங்கள் ஃபார் லூப் வைல் லூப் வச்சு ரன் பண்ணலாம். இது இந்த வாட்டி நான் 10 மாற்றிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். டார்கெட் ஐபி அதுதான் 192.168.1.7. ஏன்னா இதோட லேட்டன்சி வந்துக்கிட்டே இருக்குது. 10 வாட்டி வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இந்த லூப் வச்சு இதை கண்டினியூஸாக ரன் பண்ணலாம். இந்த ஸ்லீப் டைமில் 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி, 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.